அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது சனி புயற்சிக்கான கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மார்ச் 29 நிகழக்கூடிய சனி புயற்சியானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த சனி புயற்சியானது தங்களுடைய வாழ்க்கையில் பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகிறது. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களின் நெருங்கிய நண்பர்களை உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. இதனால் மனதில் குழப்பங்கள் சூழ ஆரம்பிக்கும். இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவற்றை எச்சரிக்கை உணர்வுடன் வெளிப்படுத்த பாருங்க. மற்றபடி கடினமான வேலைகளையும் நீங்கள் சுலபமாக செய்து முடித்திடுவீங்க. வருமானம் சீராக இருக்கிறதுனால கடன்கள் பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளை சாதுரியத்துடன் எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீங்க. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகும். அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்ய பாருங்க. உங்களின் நடை உடை பாவனைகளில் அழகு மிளற செய்யும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பாங்க. இதனால் சமாளித்து விடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் அமையப்பெறும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் இதிலும் கவனமாக இருக்க பாருங்க. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்ததுக்கு அப்புறமே செய்ய பாருங்க. தேவைக்கு ஏற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்க பாருங்க. அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறையவே வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்கு. அதே சமயம் அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை தங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் உத்தியோகத்தில் நிறைவேற ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களின் செல்வாக்கு ஒரு படி முன்னேற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்கி வைப்பீங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடமாவது தங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது உருவாக வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் இது மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மற்றவர்களுடன் பிறருடன் பேசும்போதும் பழகும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேச பாருங்க. நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வார்த்தைகளாலேயே பிரச்சனைகள் பெரிதாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் ஒரு சிலருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது. பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தலாம். அதே சமயம் புதிய வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அந்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களால் நகர முடியும். அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய காரியங்களை செய்ய பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி காண்பாங்க. கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தேவையற்ற கவலைகள் பலருக்கும் தோன்றலாம். அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. தேவையில்லாத சிந்தனைகள் தற்போதைக்கு வேண்டாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்து கொள்ளுங்க. பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்க பாருங்க. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம். நீங்களாகவே இருக்க பழகி உங்களின் முன்னேற்றத்திற்கு அடிக்கோலிடுங்க. பிள்ளைகள் மூலமாக தங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அவர்களால் செலவுகளும் பெறலாம். தங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அகலவும் ஆரம்பிச்சிடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கையில் காசு புரளவும் ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. வாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுக்களுக்கும் ஆளாக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. எதிலையுமே தங்களுக்கு திருப்தி இல்லாத மனநிலையும் பலருக்கும் இருக்கப்பெறும். அதே சமயம் பயணங்கள் மூலமாக சாதகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கடித போக்குவரத்து நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாகவும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுடைய சுய வளர்ச்சியில் கவனம் செலுத்த பாருங்க. தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே சமயம் குடும்ப உறவில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் உருவாகும். அதனால் வெளிப்படையாக பேச பாருங்க. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இலக்குகளை தெளிவாக வைத்து கடின உழைப்பு அப்படி இல்லைன்னா அர்ப்பணிப்புடன் அவற்றை அடைய முயற்சி பண்ணுவீங்க. நிதி விஷயங்களில் எதிர்காலத்தில் திட்டமிடவும் பாதுகாக்கவும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் ஆரோக்கியத்தை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்க மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. நீங்க தனிமையில் இருந்தாலும் சரி அல்லது உறவுல இருந்தாலும் சரி வெளிப்படையான உரையாடலுக்கு தயாராக இருப்பது அவசியம். உங்களுடைய வேலையில திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய பேச்சில் இனிமையை நீங்க கடைபிடிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய வீட்டில் இனிமையான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் அடையுங்க. வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம். நீங்கள் முதலீடு செய்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்குங்க. ஆபத்தான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க. சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகத்தின் காரணமாக உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க. அதனால் எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க. உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும். எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க. பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம்
ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்புமிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.